தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மிக குறைந்த விலைக்கு பருத்தி ஏலம் போனதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பருத்தியை ஏலம் எடுக்க போதுமான வியாபாரிகள் வராததால் பருத்தி விலை சராசரியாக கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய்க்கு மட்டுமே விலை போனது. இதனால் செலவு செய்த பணத்தை கூட எடுக்க முடியாமல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியா திமுக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பருத்தி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டையில் நடமாடும் பழச்சாறு வண்டியில் சுகாதாரமற்ற முறையில் பழச்சாறு தயாரிக்கப்பட்டு விற்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை திருமயம் சாலையில் நடமாடும் பழச்சாறு வண்டியில் சுகாதாரமற்ற முறையில் ஜூஸ் தயாரிக்கப்படுவதை கண்ட பொதுமக்கள் பழச்சாறு வண்டி உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கண்ணாடி டம்ளரை கழிவுநீர் தண்ணீரில் கழுவி மீண்டும் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இனியாவது விழித்துக் கொண்டு இதுபோன்ற கடைகளில் சோதனை செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வீடு கட்ட அஸ்திவாரம் போட பள்ளம் தோண்டிய போது ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. பாபநாசம் அருகே ஆபீசர் நகர் பகுதியைச் சேர்ந்த முகமது பைசல் என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டுவதற்காக அஸ்திவார குழி தோண்டியுள்ளார். அப்போது பண்டைய கால ஐம்பொன் சிலைகள் இருப்பதைக் கண்டு மெய் சிலிர்த்த முகமது பைசல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சோமஸ்கந்தர், சந்திரசேகரர், திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சிலைகளையும் தூபக்கால் தட்டு, பீடம் உள்ளிட்ட பூஜை பொருட்களையும் கண்டெடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் திருநங்கைகள் தங்களிடம் தகராறு செய்துவிட்டு தப்பியோடிய நபரை துரத்தி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் இருந்த திருநங்கையிடம் இளைஞர் பணம் பறித்து தகராறு செய்து அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்ட மற்ற திருநங்கைகள் இளைஞரை துரத்தி பிடிக்க முயன்றபோது அவர் தப்பி ஓடியுள்ளார். திருநங்கைகள் சிறிதும் அசராமல் தப்பியோடிய நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருநெல்வேலி அருகே வீரியமற்ற பட்டுப்புழு முட்டையால் பட்டுப்புழு உற்பத்தி பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்களில் தரமற்ற பட்டுப்புழு முட்டைகளாலும் கோடை வெப்பத்தாலும் பட்டுப்புழு உற்பத்தி முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது. இதனால் பட்டுப்புழு உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். உரிய இழப்பீடு வழங்க கோரியும் செவிசாய்க்காத விடியா திமுக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் கோடப்மந்து கால்வாயில் குதித்து வடமாநில இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேரிங் கிராஸ் உழவர் சந்தை பின்புறம் ஓடும் கோடப்மந்து கால்வாயில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. கால்வாயில் குதித்த வடமாநில இளைஞரின் நெஞ்சு பகுதியில் பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளக்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் பிஏபி வாய்க்காலில் பாலத்தை இணைக்க முடியாமல் அதிகாரிகள் திணறி வருகின்றனர். பிஏபி வாய்க்காலில் இருந்த குழாய்களை அப்புறப்படுத்திவிட்டு புதிய பாலம் கட்டப்படுவதாக விவசாயிகள் நினைத்திருந்த வேளையில் பாலம் கட்டும் பணி முடிவடையும் தருவாயில் வாய்க்காலில் பாலத்தை இணைக்க முடியாமல் ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகள் திண்டாடி வருகின்றனர். முறைப்படி பாலத்தை வாய்க்காலில் இணைக்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நிறம் மாறி வரும் குடிநீரை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பல்லடம் தாலுகாவில் அமைந்துள்ள கரைப்புதூர் ஊராட்சியில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதியில் சாய ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் லட்சுமி நகர், அபிராமி நகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக வீடுகளில் உள்ள ஆழ்குழாய் கிணற்றில் இருந்து வரும் குடிநீர் நிறமாறி வருவதோடு துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் 3 வீதிகளை கொண்ட அபிராமி நகர் பகுதியில் வீதிக்கு வீதி நிறமாறி தண்ணீர் வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடமும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்திலும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த தண்ணி ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா ஒரு 3-4 டேஸ் முன்னாடி கூட எனக்கு ரொம்ப கோல்டு, வீசிங் ப்ராப்ளமே வந்துருச்சு. டாக்டர் கூட சொன்னாங்க இந்த டையிங் இதனால தான் இது வருது அப்படின்னு சொல்லி. அதனால் எங்களுக்கு காசு கொடுத்தெல்லாம் தண்ணி வாங்கி செலவாக்கக்கூடிய இது வருமானம் ஒன்றும் எங்களுக்கு கிடையாது. இது ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி ரொம்ப நல்ல தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கிட்டேன்.